திருமணமே ஆகாது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கால விரயங்கள் ஏற்படுத்துவார், அதிகப்படியான பொருள் செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க. அதனால் ஜீவனத்தை கொஞ்சம் வலிமையை குறைக்கிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவமான வேலைகளை உங்களிடமிருந்து பலமிழந்த முறையிலே செய்கிறாரு. அதீதமான முறையிலே செய்யும்படியான சூழ்நிலையை உருவாக்குறார். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. தன்னம்பிக்கையும் பேராற்றலும் கொன்ற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையிலே பல முக்கிய நபர்களினுடைய சேர்க்கையை தரக்கூடிய நல்ல வருடமாக அமையப்போகுதுங்க. முதல்ல என்ன ஒரு நல்ல விஷயம் இந்த வருஷம் அப்படின்னா, உங்களோட பாவத்திற்கு வரக்கூடிய கேது உங்களோட ராசிநாதன் 5ஆம் பாவத்தில் இருந்து இந்த வருஷத்தை துவங்கக்கூடிய ஒரு செயல். அப்புறம் 11ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய குரு, இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய சப்தம ஸ்தானத்திற்கு வராருங்க உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணத்தை கைகூட்டி வச்சிருவார். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். அதில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி 7ஆம் பாவத்திலே ஆட்சி பலம் பெற்று கலத்திரஸ்தானத்தை வலிமை செய்தாலும் தாமதம் செய்கிறார். ஆனால் சூரியன் அந்த இடத்துல அமரும் போது என்ன ஆகும் அப்படின்னாங்க, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதோட 5 டிகிரியில் சனி போனாலே சனி அஸ்தமனம் ஆகிடுவார். சூரியன் தான் அங்கே ஆளும் கிரகமாக மாறிடுவார். அந்த பாவத்தையே அவர் தான் கட்டுப்படுத்துவார். அதனால் சூரியன் அதில் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அதீதமான பலனை உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் உங்கள் ராசிநாதன் நேராக 7ஆம் பார்வையாக உங்களை பார்ப்பாரு. அதனால் ரொம்ப நாளாக பல காரணத்தினால நீங்கள் ஒரு மனம் விரும்புகிறீங்க, ஆனால் கல்யாணம் ஆகாமல் தட்டி போச்சு, இல்லை கல்யாணம் நடக்கிற மாதிரி வருது தட்டி போகுது, இல்லை ஜாதகம் பார்க்குறீங்க, ஜாதகம் பொருத்தமாக இருக்குது, ஆனால் பொண்ணை பார்க்குறீங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்குறீங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கலை, இல்லை உங்களுக்கு ஃபோட்டோவில் மனசுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம், ஜாதகத்தை வேறு என்ன பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் திருமண பொருத்தம் இல்லை. ஏதோ ஒன்று நடக்குது, ஒன்று நடக்கலை, ஒன்று கூட போகுது, ஒன்று குறைய வருது அப்படின்னு மாறி மாறி திருமண தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையாக மாறிடுது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய பகவான் அந்த இடத்துல உட்கார்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சந்தில் இருந்தாலும் சரி, எந்த இடுக்கில் இருந்தாலும் சரி, அவரை நேரடியாக பிடித்து கொண்டு உங்களுக்கு நேராக அறிமுகம் செஞ்சு வச்சுருவார். அவருடைய ஜாதகத்தை உங்களுக்கு கொண்டு கொடுத்துருவார். அல்லது அவருக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களினுடைய அறிமுகத்தை உங்களுக்கு செய்து வச்சிருவார். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வருடம் திருமணமே ஆகாது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த வருஷம். அதே மாதிரி தாங்க சனி பகவான் அடுத்த வருடம் தான் உங்களுக்கு அஷ்டம சனியை தராரு. இந்த வருஷம் அவர் 7ஆம் பாவத்தில் தான் இருக்காரு. அதனால் வாக்கிய முறைப்படி அடுத்த வருஷம் இந்த வருஷம் சனி பகவான் வக்ரம் மட்டும்தான் அடைகிறாரு 7ஆம் பாவத்தில். இது ஒரு பக்கம். இதில் முக்கியமானது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும், இவங்க 2 பேரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் சூரிய பகவானுக்கும் ராகுக்கும் கேதுவுக்கும் என்றைக்குமே ஆகாது. அப்போது அந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்கிறார் அப்படின்னா, 2 பேரும் ராகு அப்படியே ராகுவும் கேதுவும் மற்ற கிரகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே நேர்கதியில் தான் போகும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இப்படி போகும்.
ஆனால் ராகுவும் கேதுவும் எப்போதுமே மீனம், கும்பம், மகரம், தனுசு, விருச்சிகம், துலாம் அப்படின்னு பின்னோக்கி வரும். இதற்கு அபசவ்யம், அப்பிரதக்ஷணம் அல்லது என்ன சொல்லுவாங்க, வக்கரகதி, ரெட்டோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே ராகு கேது ரெட்டோகிரேடில் தான் போகும். அப்போ ராகு பார்த்தீங்கன்னா உங்களோட 8ஆம் பாவத்திலிருந்து சிம்ம ராசிக்கு 7ஆம் பாவத்திற்கு வராருங்க. இப்போ 7ஆம் பாவத்தில் வர்றதுனால ராகு பகவான் அவர் நல்லதை தான் செய்வார். ஆனால் கேது பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வர்றதுனால கால விரயங்கள் ஏற்படுத்துவார். அதிகப்படியான பொருள் செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க. அதனால் பொருள் செலவுகள் கொஞ்சம் முன்பை விட கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க. அப்புறம் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானினுடைய பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 11ஆம் தேதி உங்களோட 10ஆம் பாவத்தில் இருக்கிற குரு பகவான் 11க்கு வராரு. இதுக்கு முன்னாடி அதாவது முதல்ல 10ல் இருக்காரு. 10ல் குரு துரியோதனன் மாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ல் இருக்கக்கூடிய குருவும் அவ்வளவு சோபிதம் கிடையாது. அதனால் ஜீவனத்தை கொஞ்சம் வலிமையை குறைக்கிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவமான வேலைகளை உங்களிடமிருந்து பலமிழந்த முறையில் செய்கிறாரு. அதனால் பலமிழந்து தான் பல விஷயத்தை நீங்கள் செய்து வரீங்க சிம்மராசிக்காரங்க. ஆனால் இப்போ அதே குரு பகவான் என்ன செய்கிறாருன்னா 10ஆம் பாவத்திலேருந்து 11ஆம் பாவத்திற்கு வந்து உட்கார்ந்து உங்களுடைய வளர்ச்சிகளை அதீதமான முறையிலே செய்யும்படியான சூழ்நிலையை உருவாக்குறார். எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வகையான கால தாமதங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதையெல்லாம் கடந்து உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்ய போறீங்க. அதற்கு குரு பகவான் 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து உறுதி செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி, ராகு, இது ரெண்டையுமே அவர் பார்க்கிறார். அதனால் சனியாகட்டும் ராகுவாகட்டும் 7ஆம் பாவத்திலிருந்து எந்த கெடுபலனையும் செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்குறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. அதனால் குரு பகவான் என்ன செய்கிறாருன்னா உங்களோட 11ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழில் செய்கிறவங்க அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அப்புறம் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்குதுன்னு திருமணத்திற்கு எதிர்நோக்கக்கூடியவங்க, குழந்தை பாக்கியத்தை வேண்டக்கூடியவங்க, எப்படின்னு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய மனோரதம் நிறைவுறும்படியான வாழ்க்கையை உருவாக்குறாரு சிம்ம ராசிக்கு. அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான காலமாக இருக்குதுங்க. இதில் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வக்ரகதியை மேற்கொள்ளுகிறார். இந்த வக்ரகதி அப்படிங்கிறது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாவற்றிற்கும் இந்த வக்ர பார்வை ரொம்ப முக்கியம். அதில் குரு பகவானுடைய வக்ர பார்வை அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 3ஆம் பாவங்கிறது சகோதரஸ்தானம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கொஞ்சம் சரிவர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும் அதிகமாகவே. அந்த இடத்த சூரியன் அவருடைய 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, உங்களோட சகோதர சகோதரிக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு பரஸ்பரமான நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்களுக்கும் உங்களுக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் அதிகரிக்கும். அதனால் பலவிதமான நன்மைகள் ஏற்படுத்தும்படியான தான் இந்த குரு பகவானுடைய வக்ர காலமும் அடைகிறது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அதனால் அந்த 8வது மாதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் மிக மிக அற்புதமான மாதம். இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறுங்க. இது மாதிரி இந்த சிவபெருமானினுடைய ஆராதனை செய்யணும். ஏன்னா சூரியனுக்கு காரக தெய்வம் சிவபெருமான். அதனால் சிவபெருமான வழிபாடு செஞ்சு வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்.